கிரிக்கெட்டுக்கு டிக்கெட் கிடைக்கலையா? கவலைப்படாதீங்க. கிரிக்கெட் இல்லைன்னா என்ன, அந்த கிரிக்கெட்டோட தாத்தாவே நம்ம தமிழ்நாட்டுக்காரர் தான். கிரிக்கெட்டோட தாத்தா தமிழ்நாட்டுக்காரரா? நம்ம தமிழ்நாட்டு கிரிக்கெட்டை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்னைக்கு உலகம் முழுக்க எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விளையாட்டுன்னா அது கிரிக்கெட் தான். இந்த கிரிக்கெட்டை நம்ம முன்னோர்கள் எப்படி விளையாடி இருக்காங்க தெரியுமா? இன்னைக்கு கிரிக்கெட் இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குன்னா அதுக்கு காரணமே நம்ம கிட்டிப்புள்ளு தான். கிட்டிப்புள்ளுங்கிறத விட கோட்டிப்புள்ளு அப்படிங்கிறது தான் சரியான வார்த்தை. 3 விரல் தடிமன்ல 2 பக்கமும் கூர்மையா இருக்கிற கில்லிய தான் கோட்டின்னு சொல்றோம். 50 சென்டிமீட்டர் நீளத்துல ஒரு பக்கம் கூர்மையா இருக்கிற கம்ப தான் கிட்டி புல்லுன்னு சொல்றோம். கிட்டிப்புல் கோட்டிப்புல் அப்படிங்கிறது நம்ம தமிழர்கள் இந்த விளையாட்டுக்கு வச்ச பேரு. இதே விளையாட்ட வடநாட்டுல கில்லி தண்டான்னு விளையாடுறாங்க. அங்க இருக்க வட இந்தியர்கள் இங்க வந்து இந்த பேர் கில்லி தண்டான்னு இங்கேயும் அழைக்கப்பட்டிருக்கு. முன்னாடி எல்லாம் லீவு விட்டா பசங்க தெருவுல கிட்டிப்புல், கோலி, பச்சை குதிரைன்னு விளையாடுவாங்க. இப்போ ஃப்ரீ ஃபயர் விளையாடுற 2K கிட்ஸுக்கு இந்த கிட்டிப்புள்ள பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. அவங்களுக்கு தெரிஞ்ச கிரிக்கெட்டுக்கும் நம்ம கிட்டிப்புள்ளுக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கு. குறி பார்த்து எறிகிறது, குறி வச்சு அடிக்கிறது, பிடிக்கிறது. இப்போ இந்த விளையாட்டு கிரிக்கெட்டை ஞாபகப்படுத்துதா? அதனாலதான் கிட்டிப்புள்ள தமிழ்நாட்டு கிரிக்கெட்னு சொல்றாங்க. கிரிக்கெட்டை வெளிநாட்டு கிட்டிப்புல்னு சொல்றாங்க. இந்த கிட்டிப்புள்ள தமிழ்நாட்டுல 2 விதமா விளையாடுறாங்க. அத அடுத்தடுத்து பார்ப்போம். இதுல ஒரு வகை கீந்து குழி ஆட்டம். ஒரு சிறிய குழிய வெட்டி அதுல சின்ன குச்சிய வச்சு பெரிய குச்சியால தள்ளி விடணும். எதிரில ஒரு குழு நின்னு சின்ன குச்சிய பிடிக்க முயற்சி பண்ணுவாங்க. யாராவது குச்சிய பிடிச்சிட்டா பிளேயர் அவுட். பிடிக்கலனா குச்சி எங்க விழுதோ அங்கிருந்து குழியில உள்ள பெரிய குச்சிய குறி வச்சு அடிச்சு பிளேயரை அவுட் ஆக்கணும். அப்படியும் செய்ய முடியலனா சின்ன குச்சி எங்க விழுதோ அங்கிருந்து குழி வர உள்ள தூரத்தை அளந்து பிளேயருக்கு பாயிண்ட் தருவாங்க. இதுதான் கீந்து குழி ஆட்டம். அடுத்த வகை அடிக்கோல் ஆட்டம். இதுல குழி இருக்காது. சின்ன குச்சிய தரையில வச்சு தட்டி எழுப்பி எதிரில இருக்கவங்கள நோக்கி தூக்கி அடிப்பாங்க. எதிரில இருக்கவங்க அத பிடிச்சா பிளேயர் அவுட். பிடிக்கலன்னா அதே குச்சிய பெரிய குச்சிய நோக்கி தூக்கி அடிப்பாங்க. அடிச்சுட்டா பிளேயர் அவுட். அப்படி அடிக்கலன்னா பெரிய குச்சிய எடுத்து சின்ன குச்சி எங்க இருக்கோ அந்த குச்சிய தூக்கி அடிப்பாங்க. அந்த சின்ன குச்சி எவ்வளவு தூரத்துல போய் விழுதோ அந்த தூரத்துல இருந்து பாயிண்ட கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த கிட்டிப்புல் விளையாட்ட விளையாடி பார்க்கும் போதுதான் இது கிரிக்கெட்டுக்கு எந்த விதத்திலையும் சலிச்சது இல்லைன்னு தெரியும். கிரிக்கெட் கொடுக்கிற அதே விறுவிறுப்பையும் உற்சாகத்தையும் நம்ம கிட்டிப்புல்லும் கொடுக்கும். இந்த கிட்டிப்புல்ல பத்தி நாம இவ்ளோ தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இப்போ நம்ம தமிழ்நாட்டு கிரிக்கெட் கிட்டிப்புல்ல விளையாட ஆரம்பிக்கலாமா?